ஒவ்வொரு சித்தரும் ஒவ்வொரு மாதிரியாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு சித்தரும் ஒவ்வொரு மாதிரியான பாடல்களை பாடியிருக்கிறார்கள். ஆனா இவர்கள் எல்லாருக்கும் பொதுவானது என்னன்னா, ஒரு உடலை கொண்டு போய் ஒரு இடத்துல அடக்கம் பண்ணிட்டான்னா அதுக்கு பேர் சீவசமாதி சீவசமாதிட்டு எல்லா இடத்துலயும் சீவசமாதின்னு போட்டு வச்சிடறாங்க. அது தவறு. சீவசமாதின்னா பெரும்பாலும் சித்தர்கள்ட்ட ஞானத்தை தேடி, அவர்கள்லாம் ஞான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். ஞானத்தை தேடி போனோம். அங்க ஆரவாரம் இல்லாம அங்க நிட்டையில அமர்ந்து அந்த சித்தர்கிட்ட இருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது சித்தருக்கு ஏத்தாப்புல தான் நீங்க வழிபாடு செய்யணுமே தவிர உங்களுடைய ராசியோ உங்களுடைய விண்மீனோ இல்ல அவர் என்றைக்கு சமாதானரோ அந்த விண்மீனை வச்சோ அவரை கட்டுப்படுத்தி வழிபடுறதுங்கிறது ஸ்ரீ வராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் கார்த்திக். இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தோட தலைவர் சித்தர் மூங்கிலடியார் நம்மளோட இணைந்துள்ளார். அவர்கிட்ட கேட்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் ஐயா. வணக்கங்க. நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? அருமையா இருக்கேன். மகிழ்ச்சிங்க. ஐயா, சித்தர் வழிபடக்கூடிய அந்த வழிமுறைகள் அப்படிங்கிறது பல பேர்கிட்ட வேறுபடும். இப்போ சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது என்ன ஆக்சுவலி? அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சித்து விளையாடல்காரர்கள் வேற சித்தர்கள் வேறங்கிறத பார்த்தோம். அப்ப சித்தர்கள் வழிபாடுங்கிறது சித்தர்களே ஒரு வரைமுறைக்குள்ள அடங்க மாட்டாங்க. அப்ப சித்தர்கள் வழிபாடுங்கிறது ஒரு குறிப்பிட்ட இந்த வழிபாடு தான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லா சித்தர்களுக்கும் பொதுவான வழிபாடுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஒவ்வொரு சித்தரும் ஒவ்வொரு மாதிரியாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு சித்தரும் ஒவ்வொரு மாதிரியான பாடல்களை பாடியிருக்கிறார்கள். ஆனா இவர்கள் எல்லாருக்கும் பொதுவானது என்னன்னா, அன்றைய காலகட்டத்துல சமுதாயத்திற்கு என்ன தேவையோ அதைத்தான் பாடலாக பாடி வைத்திருக்கிறார்கள். சாதியை அந்த சிவவாக்கியார் பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சாதியை ரொம்ப மறுக்கிறாரு, வெறுக்கிறாரு, இது சாதியை பின்பற்றக்கூடாதுங்கிறதுக்காக பல பாடல்கள் பாடுகிறார். அதே மாதிரி இந்து மதத்தில் இருக்கிற மடமைகள் புகுந்து விட்ட இந்த தீட்டு, இறந்தால் தீட்டு, பிறந்தால் தீட்டு, இதுக்கு தீட்டு, இப்படின்றெல்லாம் அன்றைக்கெல்லாம் கடவுளை கும்பிடாம இருக்கிற, ஒதுங்கி இருக்கிற அந்த முறைகளை சாடுகிறார். இப்படி ஒவ்வொரு சித்தரும் ஒவ்வொரு மாதிரியான வாழ்க்கை முறையை வாழ்ந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அவ்வளவு கருத்துக்களுமே அவர் வாழ்ந்த காலத்துல அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் கொடுத்துருக்காங்க. அப்ப ஒரு சித்தர் சமாதாயிட்டார்னா முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த சீவசமாது அப்படிங்கிறது என்ன, வெறும் சமாது என்னங்கிறது புரிஞ்சுக்கணும். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு உடலை கொண்டு போய் ஒரு இடத்துல அடக்கம் பண்ணிட்டான்னா அதுக்கு பேர் சீவசமாதி சீவசமாதிட்டு எல்லா இடத்துலயும் சீவசமாதின்னு போட்டு வச்சிடறாங்க. அது தவறு. சீவசமாதுன்னா அவரு உடலோட உயிரோட அவரே ஒரு கீழே ஒரு தொட்டி மாதிரி உள்ள கட்டிட்டு உள்ள இறங்கிட்டு மேல மூட சொல்லிடுறார். அதற்கு பிறகு குறிப்பிட்ட காலம் கழிச்சு இதை திறங்க, நான் வெளியே வந்துருவேன்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. திறக்கவே திறக்காதீங்கன்னு சொல்லிட்டு உள்ள இறங்குறவங்களும் இருக்காங்க. அதுக்கு பிறகு அவர் எவ்வளவு நாள் அங்க இருப்பாரு, எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பாரு, எப்ப சமாதி நிலையை அடைகிறாருங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்ப அதுக்கு பேர் தான் உடலோடு உயிரோடு அவரே இறங்கி வச்சுட்டு இதை திறங்க திறக்காதீங்கிறதையும் சொல்லி வைத்து விட்டு செல்றது. அதற்கு பெயர் தான் சீவ சமாதிங்கிறது. இப்போ பிள்ளையார தோப்பு காரணம் போடணும், பிள்ளையார அந்த வழிபாடு முறைகள் மாறுபடுது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு சித்தர்கள் அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப அந்தந்த வழிபாடு நெறிமுறைகளை வகுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்றீங்க. இப்ப இருக்கக்கூடிய மக்கள் அதிகமா பின்பற்றக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகள் என்னது? அதாவது அதுதான் அந்த இப்ப இருக்கிறது. அவர் அந்த சீவசமாதி மேல ஒரு கட்டணம் கட்டிடுறாங்க. அப்புறம் இங்க இருக்கிற மாதிரியே கற்பூர வழிபாடு இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்ல, அவரு வாழ்ந்த காலத்துல என்ன மாதிரியான அருள்வாக்குகள்லாம் சொன்னாரு, எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தாரு. அவரு சில பேர் ஒரே இடத்துல இருப்பாங்க, எந்திரிக்கவே மாட்டாங்க, அங்கே இருப்பாங்க. சில பேர் அதில் படுத்துக்கிட்டு கூட இருப்பாங்க, அந்த இடத்துலயே தான் இருப்பாங்க, அந்த இடத்துலயே தான் அவரோட உயிரும் போயிருக்கும். அப்புறம் வேற ஒரு இடத்துல வச்சு இப்போ அவருக்கு ஒரு சமாதி கோயில் கட்டுவாங்க. அதை மாதிரி இருக்கிறவங்களை தவிர மற்றவங்களுக்கு இந்த கருவறை வச்சு இது கெட்டுறதே தப்பு. சித்தர்கள் அவர்கள் பல இடங்கள்லையும் ககன மார்க்கமாகவும் வேறு மார்க்கமாகவும் பல இடங்களுக்கு போயிட்டு வருவாங்க. பல வானவர்கள் விண்ணவர்கள் எல்லாம் சித்தர்களை பார்க்கவும் செய்வாங்க.
அப்ப இருக்கிற கோயில் கருவறை மாதிரி இவங்களுக்கு ஒரு கருவறை வச்சு, அதுவும் இந்த சிமெண்டால கட்டி கருவறையை வச்சு வைக்கிறதுங்கிறது அவர்களுடைய அந்த சித்தர்களுடைய செயல்பாட்டை தடுக்கும். நீங்க பாத்தீங்கன்னாலே நான் சீவசமாதி உள்ள போயிட்டாருன்னு சொன்னேன் இல்லையா, போய் உடனே கோயில் கட்டிட மாட்டாங்க. அவருடைய ஆற்றல் வெளிப்படுவதற்கு கொஞ்சம் காலமாகும். என்ன காலமாகும்னா, அது வரைக்கும் அவர் ஒரு நிலைக்கு பக்குவப்படுத்துவதற்காகத்தான் உள்ள இறங்கியிருக்கார். அப்ப ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு தான் எல்லா சித்தர்கள் வச்சிருக்கிற எல்லா கோயிலையும் பாருங்களேன், அவர் இறந்த உடனேயோ சமாதி வச்ச உடனேயோ அங்க ஒரு வழிபாடு உடனே ஆரம்பிச்சிடாது. அதுக்கு சில 100 ஆண்டுகள் கழிச்சிருக்கு, சில இது 500 ஆண்டுகளுக்கு கழிச்சு கூட அந்த கோயில் மக்களுக்கு எல்லாம் பெரிதும் போற்றப்படக்கூடிய வழிபாடு இதா இருக்கும். அப்ப அவருக்கு என்ன செய்யணுங்கிறது என்னன்னா, அவருடைய சீடர்கள் அவர் பக்கத்துல இருந்து அவருக்கு எந்த மாதிரியான வழிபாட்டை செஞ்சார்கள். அவர்களுடைய சீடர்களுக்கு தான் தெரியும் இவர் என்ன சாப்பிடுவாரு. அதைத்தான் படையலா வைக்கணுமே தவிர வேறு விஷயங்கள் நம்ம இங்க இந்த தேங்காய் பழம் உடைக்கிறது இதெல்லாம் கூடவே கூடாது. பல சித்தர்கள் ஞான சித்தர்களாக இருப்பார்கள். அவங்க தவத்திலேயே உட்கார்ந்து இருப்பாங்க. அங்க கொண்டு போய் தேங்காயை டொப்புன்னு உடைச்சிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அங்க போய் நான் இந்த மந்திரத்தை சொல்றேன், இந்த மந்திரத்தை சொல்றேன், அதை சொல்றேன்னு சத்தமா வழிபாடு, இந்த கொட்டு அடிக்கிறது, இது மேளம் வைக்கிறது எல்லாம் சில பேருக்கு ஒத்து வராது. அப்ப அவர் வாழும் பொழுது எப்படி இந்த இதுல இருந்து விலகி வாழ்ந்தாரா, எப்படி வாழ்ந்தாருங்கிறத வச்சுட்டு தான் அவருக்கு வழிபட வேண்டுமே தவிர இல்லைன்னா வழிபடாது. அது என்ன ஆகும், சில நேரத்துல அந்த வழிபாட்டு முறையெல்லாம் மாத்தி வழிபாட்டா கூட கிடைக்கும், சில அருள் கிடைக்கும். அதெல்லாம் எப்படின்னா, ஒரு 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 எரிச்சல்ல நீ எப்படியா ஒருத்தர் ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கிட்டுக்கலாம், என்ன செய்வீங்க, சரியா நீ இதைத்தானே கேட்ட, போயா இனிமேல் வராதையா அப்படின்ட்டு அனுப்பி விடுற மாதிரி சில இதை அவங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு வச்சிருவாங்க. ஆனா பிற்காலத்துல ஒரு மகானை இப்படி துன்பப்படுத்தியதற்கு உண்டான பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். இது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு சித்தர் வழிபாடு நம்ம பண்ணோம். பெரும்பாலும் சித்தர்கள்ட்ட ஞானத்தை தேடி, அவர்கள்லாம் ஞான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், ஞானத்தை தேடி போனோம். அங்க ஆரவாரம் இல்லாம அங்க நிட்டையில அமர்ந்து அந்த சித்தர்கிட்ட இருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி ஒரு வழிபாடு இப்ப பெரும்பாலான இடங்கள்ல இருக்கு. ஏன்னா உலகமே வணிகமயமாகி போய்கிட்டு இருக்கிறதுனால சித்தர் வழிபாடும் வணிகமயமாகி போய்கொண்டிருக்கிறது. ராசி பலன் சொல்லும்போது இந்த ராசிக்காரங்க சனி பகவான 9 முறை சுத்தி வரணும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது, நான் ரிஷப ராசி, நான் மேஷ ராசி, நான் சிம்ம ராசி, நான் சித்தர் வழிபாடு செய்யும் போது இந்தந்த வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்ட்டு ராசியை பொறுத்தும் நட்சத்திரத்தை பொறுத்தும் வழிபாடு நெறிமுறைகள் மாறுமா? நிச்சயமாக மாறாது. அது ஒரு மிக 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 தவறானது. அதாவது சித்தருக்கு ஏத்தாப்புல தான் நீங்க வழிபாடு செய்யணுமே தவிர உங்களுடைய ராசியோ உங்களுடைய விண்மீனோ இல்ல அவர் என்றைக்கு சமாதானரோ அந்த விண்மீனை வச்சோ அந்த அவரை கட்டுப்படுத்தி வழிபடுறதுங்கிறது மிக 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 தவறான ஒரு முறை. ஏன்னா சித்தருக்கு ஏத்தாப்புல தான் நம்ம வழிபடணுமே தவிர நம்ம ராசி இதுங்கிறதுக்காக நான் இந்த சித்தரை வழிபடுவேன், இந்த நேரத்துல வழிபடுவேன், அப்படியெல்லாம் இருக்கு. அப்படியெல்லாம் அந்த வழிபாட்டு முறைகளையே முழுக்க 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 தவறான வழிபாடு. ஆனா ராசிகளை வச்சு என்ன செய்யலாம், 9 கோள்களை எப்பொழுது வழிபடணும், எந்த கிழமைகள்ல வழிபடணும், அந்த முறைகள் எல்லாம் இருக்கு. ஏன்னா 12 ராசிகள், 9 கோள்கள், 12 ராசிகள், 27 விண்மீன்கள். இந்த 48ங்கிறது விண்மீன்ல வானத்துல சுத்தி கொண்டு இருப்பது, அது நம்மளுடைய வாழ்க்கையில ஆட்சி செய்யுங்கிறது சரி. அப்ப நம்ம கோள்களை வழிபடலாம், ராசிகளை வழிபடலாம், விண்மீன்களை வழிபடலாம். அது நம்ம நட்சத்திரத்தை வச்சு அந்த காலத்துல என்ன நடக்குதுங்கிறத வச்சு வழிபடலாம். ஆனா சித்தர்கள் வழிபாட்டிலையோ கோள்கள் வழிபாட்டை கொண்டு போய் சித்தர்கள் வழிபாட்டுல வரக்கூடாது. அது என்னுடைய ராசியை வச்சோ இல்ல ஒரு சித்தருக்கு இந்த ராசிக்கு இந்த ராசி இல்லாதான் அவரை வழிபடணும்ட்டு ஒரு வரைமுறை வைக்கிறது மிக மிக தவறானது. அது அந்த முழுக்க 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 அவர்கள் எந்த வரையறைக்கும் கட்டுப்படாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்திருப்பாங்க. இந்த வரையறையில வகுத்ததே சித்தர்களுடைய சீடர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க தானே. இது சித்தர் என்ன சாப்பிடுவாரு, அவர் என்னென்ன செயல்கள் இருக்கும் அப்படிங்கிறத சீடர்கள் மூலமா தான் மக்களுக்கு தெரிய வருது. அப்போ இந்த ராசிக்காரங்க, இந்த நட்சத்திரத்துல இருக்கவங்க இந்த சித்தரை இப்படிதான் வழிபடணும்னு சீடர்கள் தானே வகுத்திருப்பாங்க. இல்ல வகுத்திருப்பாங்க. அதாவது நம்ம முதல்ல சொன்னது என்னன்னா, நீங்க பார்க்கணும், இன்றைக்கு சித்தர்கள்ட்டு இருக்கிறது எல்லாமே சித்து விளையாடல்காரர்கள் தான் இருக்கிறாங்க. அவர்களுமே நேரடி நீங்க ஒரு கோயிலுக்கு போங்களேன், இப்ப எலக்ட்ரிசிட்டி கரண்ட் போட்டிருப்பாங்க, அங்கெல்லாம் தீபம் தான் வைக்கணும், எலக்ட்ரிசிட்டி போட்டிருப்பாங்க, இது போட்டிருப்பாங்க. அந்த காலத்துல எப்படி வழிபாடு நடத்தி எந்த கோயிலை எடுத்துக்கிடுங்க, இந்த கோயில் எவ்வளவு, இந்த சித்தர் எவ்வளவு நாளா இருக்கா, 300 வருஷம், 200 வருஷம், 100 வருஷம், 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்க எப்படி வழிபாடு இருக்கு கேட்டு பாருங்க.
50 வருடங்களுக்கு முன்னாடி என்ன வழிபாடு இருக்குதுன்னே யாருக்கும் தெரியாது. ஏன்னா சித்தர்கள் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துல வெளிப்படுவார்கள். அப்படி வெளிக்கிடும் போது அந்த சித்தர்கள் அவர்களுடைய சீடர்களால் உருவாக்கப்பட்ட மரபுங்கிறது போய்விட்டது. பல இடங்கள்ல அவர்களுடைய அப்ப சீடர்கள் இருந்துச்சுன்னா சில இடங்கள்ல மட்டும்தான் அந்த சித்தர் பக்கத்துல அந்த அவரோட முதன்மையான சீடர்களுக்கும் அங்கேதான் சமாதி வச்சிருப்பாங்க. அப்படி இல்லாத இடங்கள் எல்லாத்துலயும் அந்த சீடர்கள் எங்க போனாங்க? அவங்களாம் தெரியலைங்கிறதுனால இந்த முறைகளும் சீடர்களால் உருவாக்கப்பட்டது அல்லங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த உலகமே வணிகமயமாயிருச்சு. அப்படி இருக்கும்போது சித்தர் வழிபாட்டு தலங்கள் எங்கெங்கெல்லாம் நீங்க சொல்ற மாதிரியான சரியான வரையறைக்குள்ள இருக்கு? நல்ல கேள்வி. இது எங்கெல்லாம் இருக்குதுன்னா பல சிவன் கோயிலுக்கு உள்ளேயே இருக்குது. அந்த சிவன் கோயிலுக்குள்ளேயே அவர்களுக்கு சிலை வச்சிருப்பாங்க. அங்க வழிபாடுகள் நடக்கும். அதோட சமாதின்ட்டு இருக்குது. அந்த மாதிரியான இடங்கள் எல்லாத்துலயுமே அந்த கோயில்கள்ல நீங்க வலைதளத்துல போட்டாலே போடும். இந்த காஞ்சிபுரத்துல எந்தெந்த கோயில்ல எந்தெந்த சித்தர்கள் இருக்காங்க. அங்கதான் போய் அந்த சித்தர்கிட்டையும் அந்த கோயில் வழிபாட்டுக்கு முறையில போய் கும்பிட்டிங்கன்னா அங்க நடக்காது. அங்க போய் உட்கார்ந்து ஒரு உதடு பிரியும் ஓசை கூட கேட்கக்கூடாது. அப்படி உட்கார்ந்து தவத்துல உட்கார்ந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த சித்தர்கள் மெய்ஞானத்தை வழங்குவார்கள், அந்த அருளை வழங்குவார்கள், ஞானத்தை வழங்குவார்கள். இப்ப இருக்கிறது எல்லாமே பெரும்பாலான இப்ப பட்டினத்தார் ஒரு சித்தர், அவரோட சித்தர் சமாதி அங்க இருக்குது. அங்க போய் நம்ம வழிபடலாம். அங்க அவர் வச்சிருந்த அந்த இதெல்லாத்தையும் பூட்டி ஒரு பெட்டி மாதிரி வச்சிருக்கிறாங்க. அந்த பெட்டியை திறந்து உள்ள பார்த்தா தான் அதுக்கு என்ன மாதிரியான வழிபாடு வேணுங்கிறது தெரியும். இந்த மாதிரி பட்டினத்தார் சில இடங்களுக்கு மட்டும்தான் சித்தர்களுக்கு தனியாக சமாதி கோயில் வச்சிருக்கிறாங்களே தவிர மற்றதெல்லாம் பெரும்பாலும் சிவன் கோயில்ல தான் அவங்க இருக்கிறாங்க. சிவன் கோயில்ல இருந்து வழிபாடு பண்ணி பாருங்க. அப்ப உங்களுக்கு மக்களுக்கு தேவையும் மெய்ஞானம் மக்களுக்கு தேவையே இல்லை. அதனால அங்க போய் வழிபடுறதும் குறைச்சலா இருக்கும். நான் சொல்வது நான் மெய்ஞானத்தை தேடி தேடி அலைபவர்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த முறையை பின்பற்றுங்கள். இதுக்கு எங்களே தொடர்பு கொள்ளுங்கள், நாங்கள் வழிகாட்டுகிறோம். நாங்கள் எந்த இதுவுமே இதுக்குன்னு இந்து வேத பாடசாலை வச்சிருக்கிறோம், அதில் வகுப்புகள் நடத்துகிறோம். இதில் எந்த வணிகமயமான நோக்கமும் கிடையாது. அந்த மாதிரியான நாங்கள் வழிகாட்டு தான் காட்டோம். எங்களே எப்பவும் நினச்சிக்கிட்டு இருந்தெல்லாம் சொல்ல மாட்டோம். அதனால் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ இருக்கிற வணிகமயமான சித்தர்கள் வழிபாடு எல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு வேணும்னுங்கிறது என்னன்னா உலகியல், செல்வங்கள், நாட்டங்கள். இந்த உலகியலை துறந்து அந்த எல்லா சித்தர்களும் எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு பாருங்க. படோடபானமான ஆரவாரத்துல வாழ்ந்திருக்கவே மாட்டாங்க. இந்த உலகியலை துறந்து போய் இருக்கிறவங்க அவர்கள்ட்ட மெய்ஞானத்தை தேடாம இந்த வணிகமயத்தையும் உலகியல் செல்வங்களையும் கேட்டாங்கன்னா அது எவ்வளவு தூரம் நடக்குங்கிறது நீங்க தான் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சித்தருடைய வழிபாட்டு தலங்கள் காஞ்சிபுரத்துல எங்க இருக்கும், கோயம்புத்தூர்ல எங்க இருக்கும்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பல காடுகள்ல சித்தர்கள் அந்த பாம்பு பொத்துக்குள்ளார, அதாவது சித்தர்களுக்கு சுத்தி அந்த பாம்பு பொத்து கட்டி இருக்கும். அண்ட் பல மரங்களுக்கு நடுவுல சித்தர் இருப்பாரு. ஸோ இதெல்லாம் எப்படி அதெல்லாம் வழிபாட்டு தலங்களா கருதப்படுதா? அதாவது அவங்க எல்லாம் நம்ம இந்த உலகியல் ஆர்வாரங்கள்ல இருந்து அதுல இருந்து தள்ளி இருக்கணுங்கிறதுக்காகத்தான் போயிருக்கிறாங்க. ஆற்றிடை குறை அப்படின்னா என்னன்னா ஆற்றுக்குள்ள தீவு மாதிரி இருக்கும். அதில் இருக்கிறோம் மலை முகடுகள், பனிமூடிய சிகரங்கள், இங்கே எல்லாத்தையும் சித்தர்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் காட்டில் போய் இருக்கிறாங்க, தவ வாழ்க்கையில் இருக்கிறாங்க. நிறைய அடர் காடுகள்ல இருக்கிறாங்க. அடர் காடுகள் தான் நம்ம கொல்லிமலை, சதுரகிரியோட உள்பகுதி, இங்கெல்லாம் சித்தர்கள் இருக்கிறாங்க. அவங்க பல ஆண்டு காலம் தவத்தில் இருக்காங்க. எப்பமாவது அந்த உரிய காலத்தில் உரியவர்களுக்கு அருள் கொடுக்கணுங்கும் போது வருவாங்க. அந்த நேரத்தில் மட்டும்தான் சில அற்புதங்கள் இருக்கும். அந்த அற்புதங்கள் முடிகிறதுக்குள்ள அவங்க மறைஞ்சிருவாங்க. இவர்கள் தான் உண்மையான மெய்யான சித்தர்கள் வழிபாடு. நீங்க ஞானத்தை தேடினீர்கள் என்றால் சித்தர்கள் உங்களை தேடி வருவார்கள். சித்தர் வழிபாட்டை பத்தி மக்களுக்கு தெளிவா நிறைய விஷயங்கள் சொல்றீங்க. ரொம்ப நன்றிங்க. வராகி ஊடகத்தார்களுக்கு இந்து வேத மர்மலட்சிய இயக்கத்தின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம்.